வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 5 மினிட்ஸ் யூடியூப் தமிழ் சேனல். இன்றோ நாளையோ நாம் இறந்து போகலாம், அதனால் பிறர் மீது கோபம் கொள்ளாதே என்பதே எனது வசனம். ஆனால் நேற்று யூடியூப்பில் நடிகர் மன்சூர் அலிகான் அவர் பேசிய பேச்சை கேட்டு அவர் மீது சிறிது கோபம் கொண்டுள்ளேன். புதுப்படையில வசூலே இல்லை. மோடி அவர்கள் திடீர்னு பிச்சைக்காரன் மாதிரி எல்லாத்தையும் பிச்சைக்காரன் ஆக்கிட்டாரு. அதை பற்றியான விமர்சனம்தான் என்று அவர் கொஞ்சம் கொஞ்சம் என்ற திரைப்பட வெளியீட்டு விழாவில் அவர் பேசியிருப்பது மிகவும் வருத்தப்படக்கூடிய விஷயமாக தெரிகிறது. இன்னொன்று, இந்தியா வல்லரசானால் எனக்கென்ன, கருப்பு பணம் ஒழிந்தால் எனக்கென்ன, கடந்த 5 நாட்களாக திரையரங்குகளில் யாரும் வந்து படம் பார்க்கவில்லை என்பதே அவரது வருத்தமாக தெரிவித்திருக்கிறார். அதாவது 5 நாள்ல டோட்டல் கலை சினிமா ஏன் போவாங்க? யார்கிட்ட நோட் இருக்கு? எல்லா ஷோவும் டிராப். இது யார் எதுக்காக பாதிக்கணும்? நாம ஏன் பாதிக்கப்படணும்? மார்ச் 31 தானே. இது மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி. அவரிடம் நான் ஒன்று கேட்பது, இந்த 5 நாட்களில் வருமானம் இல்லை என்று நீங்கள் வருத்தப்படுகிறீர்கள், ஆனால் இந்தியா வல்லரசாக வேண்டும் என்பதற்கான ஒரு ஒத்துழைப்பை நீங்கள் கொடுக்க மறுக்கிறீர்கள். உண்மை மனச்சாட்சியோடு ஒன்று சொல்லப்போனால், உழைக்கும் வர்க்கத்தவரிடமிருந்து அதிகமான பணங்களை சுரண்டி ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருப்பது சினிமா துறையில் இருப்பவர்கள்தான். இது நிதர்சனமான உண்மை. ஏனென்றால் 5 தலைமுறைகளாக ஒருத்தன் கடுமையாக விவசாயம் செய்கிறான். 5வது தலைமுறையில் அவன் ஆடிக்கார் வாங்க முடியவில்லை. ஆனால் சினிமா துறையில் இருப்பவர்கள் ஒரே மாதத்தில் ஒரு படத்தை நடித்துவிட்டு 2வது படத்திற்கு நீங்கள் ஆடிக்காரில் வருகிறீர்கள். எப்படி இது சாத்தியமாகிறது? ஒரே மாதத்தில் உங்களால் ஆடிக்கார் வாங்க முடிகிறது என்றால் சாதாரணப்பட்ட மக்களிடமிருந்து பணத்தை சுரண்டுகிறீர்கள் என்றுதானே அர்த்தம். ஏன் சினிமா துறையில் இருப்பவர்கள் எனக்கு 5 கோடி ரூபாய் சம்பளம் வேண்டாம், வெறும் 5 லட்சம் மட்டும் கொடுங்க, என்னுடைய படத்துக்கு திரையரங்குகளில் டிக்கெட் 10 ரூபா மட்டும் வாங்குங்க அப்படின்னு ஏன் எந்த ஒரு சினிமா துறைக்காரர்களும் சொல்லுவதில்லை? அப்படி நீங்கள் வெறும் 5 லட்சம் மட்டும் சம்பளம் வாங்கியிருந்தீர்கள் என்றால் திரையரங்குகளில் இன்று 500 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய் என்று டிக்கெட் விலை ஏறி இருக்காது. எனவே நீங்களும் 5 தலைமுறைகள் உழைத்தால்தான் உங்களால் ஆடிக்கார் வாங்க முடிந்திருக்கும். எனவே மிகப்பெரிய வருமானங்களில் ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நீங்கள் ஒரு 5 நாள் திரையரங்குகளில் யாரும் படம் பார்க்க வரவில்லை என்று மிகப்பெரிய அளவில் கோபம் கொள்வது மிகப்பெரிய தவறாகத்தான் தெரிகிறது. சினிமா துறையில் ரஜினிகாந்த், விஷால், தனுஷ், அனிருத், இன்னும் பலர் தனது பாராட்டுக்களையும் மோடிக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இந்தியா வல்லரசாக போவதற்காக முதலடியை எடுத்து வைத்திருக்கிறது என்று சினிமா துறையில் அதிகமான பேர் ஒத்துழைப்பு தந்திருக்கிறார்கள். எனவே சினிமா துறையில் இருப்பவர்கள் அனைவரும் இந்த 5 நாள் கஷ்டத்தை பொறுத்து கொள்ள வேண்டும். இந்தியா ஒரு வல்லரசை நோக்கி போகும்போது அதற்கு சினிமா துறையும் ஊடகங்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும். ஒருவர் நினைத்தால் மட்டும் இந்தியா வல்லரசாவது கடினம். நாம் ஒவ்வொருவரும் இந்தியா வல்லரசாக வேண்டும், அதற்கு நாம் என்ன உதவி செய்ய வேண்டும் என்பதற்கு முன்வர வேண்டும். நம்மிடம்தான் மைக்கு கிடைத்திருக்கிறது என்பதற்காக எதுவும் பேசிவிட வேண்டாம். இந்த விமர்சனம் உங்களுக்கு வித்தியாசமாக தோன்றினால் ரெட்ஃபிக்ஸ் யூடியூப்பில் ரெட்ஃபிக்ஸ் சேனலில் போய் பாருங்கள். மன்சூர் அலிகான் பேசியது அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் இப்படித்தான் பேசியிருக்கிறார். இந்த 5 நாட்களில் சினிமா துறையில் எந்த படமும் வெளியிடப்பட முடியவில்லை, யாரும் படம் பார்க்க வரவில்லை, அதற்கு இந்த மத்திய அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று விமர்சித்திருக்கிறார். இந்த 5 நாள் வருமானத்தை உங்களால் விட்டுக் கொடுக்க முடியவில்லை என்றால் இது வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்தியாவில் உள்ள அரசியல் துறைகளுக்கு பிறகு சினிமா துறையில்தான் அதிகமான பணம் புழங்கிக் கொண்டிருக்கிறது. அதை கருத்தில் கொண்டு சினிமா துறையில் இருப்பவர்கள் அனைவரும் இந்த 500 ரூபாய், 1000 ரூபாய் நோட்டுகள் தடைக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பதே எனது தாழ்மையான கருத்து. எனது விமர்சனத்தை பற்றியான உங்களது விமர்சனத்திற்காகவும் நான் காத்திருக்கிறேன். இந்த பதிவுக்கு கீழ் உங்களது கமெண்ட்டை பதிவு செய்யுங்கள். உங்களது விமர்சனத்தையும் எனக்கு அனுப்புங்கள். நன்றி, வணக்கம்.